ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரவான் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி, அதோட வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்திய ஆட்சியல் அதோட வேர் டு ஸ்டடி, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் நம்ம இந்திய ஆட்சியல் அழகு 4ல் இருக்க இந்திய ஆட்சியல் பாலிட்டியோட எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 3 சிலபஸையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு பிடிஎஃப்பில் வேர் டு ஸ்டடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th புக்கில் டேர்ம் 1, டேர்ம் 2 இந்த 2 புக்கில் வந்து லெசன் 2ல் சமத்துவம் பெறுதல் இந்திய அரசியலமைப்பு, அந்த லெசனில் இந்திய அரசியலமைப்பை பற்றி பேசிக்ஸான விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. 7th புக்கில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மில் சமத்துவன்ற ஒரு லெசன் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். 10th பாலிட்டி புக்கில் இந்திய அரசியலமைப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து +1 பாலிட்டியில் லெசன் 3ல் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்ற ஒரு லெசனும். அடுத்து 12th இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசன்லாம் கவர் பண்ணால் இந்திய அரசியலமைப்பும் அரசியலமைப்போட முகவரையும் அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் பற்றி இந்த புக்கில் கவர் ஆகிடும். அடுத்து ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எந்தெந்த புக்கில்னா 10th புக்கில். அடுத்து 12th புக்கில் லெசன் 1-7 இந்திய அரசியலமைப்பு, தேச கட்டமைப்பில் சவால்கள். இந்த மாநிலங்களை உருவாக்குறதுல என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, எப்படிலாம் அது உருவாக்குனாங்க, எந்த மாநிலத்திலேருந்து இந்த பிரித்தாங்க அப்படின்றது இந்த தேச கட்டமைப்பின் சவால்கள் அந்த லெசனில் இருக்கும். அடுத்து குடியுரிமை எந்தெந்த லெசனில் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். குடியுரிமையை வந்து 8th புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு லெசன் 2வது லெசன்லேயே அது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் அதில் சப்டைட்டில் இருக்கும், குடியுரிமைன்னு ஒரு டைட்டில் இருக்கும், ஷார்ட்டாக தான் இருக்கும் 10th புக்கில், அதையும் பார்த்துக்கணும். அடுத்து +1 புக்கில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 அதில் வந்து 4.2ல் சப்டைட்டிலில் குடியுரிமை அந்த இது மட்டும் படிச்சுக்கோங்க. குடியுரிமைக்கு அந்த இதில் வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் எந்தெந்த புக்கில் படிக்கணும், அடிப்படை உரிமையும் அடிப்படை கடமையும் இந்தந்த புக்கில் படித்தா கவர் ஆகிடும். எதுனா 8th புக்கில் சமய சார்பினை புரிந்து கொள்ளுதல். 9th புக்கில் மனித உரிமைகள், ஏன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் வந்து மனித உரிமைகள் அதுலேயே வந்துடும். அடுத்து 10th புக்கில் இந்திய அரசியலமைப்பில் அதில் சப்டைட்டில் வந்து 1.6ம் 1.8ம் மட்டும் பார்த்தா போதும். இந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள்ன்ற டாப்பிக்கு இந்த சப்டைட்டில் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து +1 பாலிட்டியில் இந்திய அறிவியலோட அடிப்படை கருத்தாக்கங்கள் அதில் 4.3 உரிமை கடமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கெலாம் வந்து அடிப்படை உரிமை கடமைகளை வந்து கவர் பண்ணிடும். அடுத்து டிபிஎஸ்பி எந்த புக்கில், அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து 10th புக்கில் இந்திய அரசியலமைப்புன்ற அதில் ஒரு சப்டைட்டில் இருக்கும், அந்த சப்டைட்டில் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 10th புக்கும் 12th புக்கிலும் கவர் ஆகுது. 10th புக்கில் ஒன்றிய நிர்வாகம் மத்திய அரசை பற்றி ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் சட்டமன்றமும் ஆட்சித்துறை, அதில் குடியரசுத் தலைவரை பற்றி, அதுக்கப்புறம் இதில் வந்து சட்டமன்றத்தை பற்றியும் கொடுத்துருப்பாங்க, ஆட்சித்துறையை பற்றி. இந்த 2 லெசன் படுத்துக்கணும். அடுத்து மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் வந்து 7th புக்கில் மாநில அரசை பற்றி கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுது அது ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். 10th புக்கில் லெசன் 3ல் மாநில அரசை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th புக்கில் இதில் வந்து 12th புக்கில் 2.1லேருந்து 2.5, 3.1லேருந்து 3.5 வரைக்கும் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றத்தை பற்றி 2.5லேருந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே 3.4லேருந்து மற்றது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டால் இந்த 2 டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து உள்ளாட்சி அமைப்பு எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்பும் பஞ்சாயத்து ராஜும் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 6th புக்கில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்ற ஒரு லெசனே இருக்குது உள்ளாட்சியை பற்றி. 9th புக்கில் உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற ஒரு லெசனும், 11th உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்ற இந்த 3 லெசனையும் கவர் பண்ணால் இந்த டாபிக் கவர் ஆகிடும். அடுத்து கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 9th புக்கில் அரசாங்கத்தின் வகைகள் அதில் கவர் ஆகும். அடுத்து 10th இந்திய அரசியலமைப்பில் சப்டைட்டில் 1.9ல் மத்திய மாநில உறவுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது அந்த
அந்த பேஜ் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து 12th புக்கில் இந்தியாவில் கூட்டாட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th புக்கில் இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, இந்த 4 லெசனை வந்து கவர் பண்ணால் இந்த டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து தேர்தல் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா, தேர்தல்னால் ஃபஸ்ட்டு மக்களாட்சி. தேர்தல்னாவே இப்போ நடக்கிறது மக்களாட்சி. அப்போ மக்களாட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7th புக்கில் அரசியல் கட்சிகள், அந்த கட்சிகள் ஒரு கட்சி, பல கட்சி, இருக்கட்சி, இந்த கட்சி முறைகள் பற்றி தெரியணும். மக்களாட்சினா என்னன்னு தெரியணும். தேர்தல்னால் இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது 6th புக்லேயும் 7th புக்லேயும் கவர் பண்ணிவிட்டு, அடுத்து 9th புக்கில் தேர்தல்னே ஒரு லெசன் இருக்கும். அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த லெசனில். அடுத்து அரசாங்கத்தோட அமைப்பு, அதுலேயும் மக்களாட்சியை பற்றி 9th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து +1 புக்கில் பொது கருத்து மற்றும் அந்த கட்சி முறைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க +1 புக்லேயும். அடுத்து லெசன் 11 தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், தேர்தலை பற்றி இந்த பேசிக்ஸோடு படித்தாதான் தேர்தல்னால் என்ன அப்படின்ற டாபிக் வந்து புரியும். தெளிவாக வந்து கிளியராக படிச்சுக்கலாம். அடுத்து இந்திய நீதி அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 8th புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுல மாநிலத்தோட நீதித்துறை வந்து அதில் சப்டைட்டில் இருக்கும். அந்த இதை மட்டும் நீதி அமைப்புக்கு பார்த்துக்கலாம். அடுத்து 8th புக்கில் தனியாக நீதித்துறைன்னு ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க. நீதித்துறையை பற்றி டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் வந்து மத்திய அரசு, மாநில அரசில், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட், இது ரெண்டுத்தை பற்றியும் தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க சுப்ரீம் கோர்ட்டும், மாநில அரசு இருக்க ஹைகோர்ட்டும், அதாவது உயர்நீதிமன்றங்களை பற்றி சப்டைட்டிலில் இருக்கும். அதை வந்து பார்த்துட்டா போதும். நீதியோட அமைப்புக்கு மட்டும். அடுத்து 12th இந்திய நீதித்துறைன்னு ஒரு லெசனே தனியாக கொடுத்துருப்பாங்க. நீதித்துறையை பற்றி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாபிக் வந்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை. இது அதர் சோர்சஸ் தான் பார்க்கணும். தகவல் உரிமைக்கு பொறுத்த வரைக்கும் இது இந்த உரிமைகள், மனித உரிமைகள் அதில் வந்துடும். அந்த லெசனில் 9th புக்கில் இருக்கும். 9th புக்கில் மனித உரிமைகள்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை வந்து படிச்சுக்கிட்டா அந்த தகவல் அறியும் உரிமையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த புக் பெண்கள் மேம்பாடுன்ற ஒரு லெசன் வந்து 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 7th புக்கில் பெண்கள் மேம்பாடுன்னு ஒரு லெசனே இருக்கும். அதை கவர் பண்ணிட்டா போதும். அடுத்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், அதில் பெண்கள் உரிமைகள் அப்படின்ற ஒரு சப்டைட்டில் இருக்கும் 8th புக்கில். அது வரைக்கும் கவர் பண்ணால் இந்த பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற இடம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து அதர் சோர்சஸில் இப்போ ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவங்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பிளானில் நிறைய இது இருக்கும். அதெல்லாம் வந்து அதர் சோர்சஸில் பார்த்துக்கலாம். நான் 1 by 1 வீடியோவில் வந்து அதோட கிவன் நோட்ஸும் கொடுத்துட்றேன். அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு கூட ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. 7th புக்லேயே கொடுத்துருக்காங்க. 7th புக்கில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. அதில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th வணிகவியல் புக்கில் நுகர்வோரியல், நுகர்வோரின் உரிமைகள், குறைதீர்ப்பு செயல்முறை அப்படின்னு 3 லெசன் கொடுத்துருப்பாங்க. இது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு இந்த புக்கில் வந்து கவர் ஆகிடும். அடுத்து மனித உரிமைகள் சாசனம், இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 8th புக்கில் மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற ஒரு லெசன்லையும். அடுத்து 9th புக்கில் மனித உரிமைகள் அப்படின்ற இந்த 8th 9th இந்த 2 புக்கை வந்து கவர் பண்ணால் மனித உரிமைகள் சாசனம் அப்படின்ற டாபிக் வந்து கவர் ஆகிடும். அடுத்து இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், இது எந்த புக்கில் பார்க்கணும், அதாவது இது எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா +1 பாலிட்டி புக்கில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் எப்படி அரசியல் வளர்ச்சி ஆச்சு அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இதை கவர் பண்ணால் போதுமானது. இதை தாண்டி அதர் சோர்சஸ் வந்து பார்த்துக்கிட்டா இதோட மெயினாக வேர் டு ஸ்டடியில் சிலபஸில் இருக்க முக்கியமான டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்றது இது வரைக்கும் முக்கியமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதர் சோர்சஸ் போகிறது நல்லது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருந்துட்டு சிலபஸ் வைஸ் டாபிக் இது தான் ஸ்கூல் புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதர் சோர்சஸ் போங்க. இதில் தெளிவாக இருந்துட்டால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் லைக்ஸோ கமெண்ட்ஸோ ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வேர் ஸ்டடீஸ் அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுன்ற டாபிக் சொன்னீங்கன்னா அதை நான் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய குறை என்ன, நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 வேர் டு ஸ்டடி வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.